ஒரு நிமிஷம். ஹலோ குஷி. அப்பா அப்பா மானஸ் மானஸ்க்கு என்னாச்சு? நீ ஏன் எழுதிட்டு இருக்க? மானஸ்க்கு என்னாச்சு? மானஸ் அப்பா அப்பா ராமா வீட்ல கேஸ் லீக்கா இருக்கு. மானஸ் உள்ள இருக்கான். கதவு பூட்டி இருக்கு. நீங்க சீக்கிரமா வாங்க, எனக்கு பயமா இருக்கு. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். ஓகே ஓகே. மானஸ்க்கு என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? மானஸ் வீட்டுக்குள்ள லாக் ஆயிருக்கான். அந்த வீட்டுக்குள்ள இருந்து கேஸ் ஸ்மெல் வருதா? அவன் கதவையும் திறக்க மாட்டேங்கிறான். அப்படின்னா மானஸ் சாகல, கேஸ் லீக் ஆகிற விஷயம் இப்போ வெளியே தெரிஞ்சிருச்சு. என்ன மானஸ்? ஒண்ணு ஆகாது மானஸ்க்கு. மேடம் கொஞ்சம் இருங்க, நீங்க அப்படிலாம் போக கூடாது. சார் போக விடுங்க சார். அவங்க பையனோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு. யுவன் சார் இருக்காருல்ல, நீங்க அவரை இங்க வச்சுக்கோங்க. எது? ஏய், இப்போ சூழ்நிலை கொஞ்சம் மோசமா தான் சார் இருக்கு. போகட்டு விடுங்க சார். நான் தான் சார் அப்ப என்ன விட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க சார். அங்க என் பையன் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா சார். நான் போகணும்ல. ப்ளீஸ் தயவு செஞ்சு கதவு திறங்க சார். திறங்க சார், கொஞ்சம் திறங்க சார் ப்ளீஸ். ஆட்டோ நிறுத்துங்க அண்ணா, நிறுத்துங்க அண்ணா. அண்ணா ஆட்டோ நிறுத்துங்க. ஆட்டோ அண்ணா நிறுத்துங்கண்ணா. ரதா சீக்கிரம் வந்து வண்டியில ஏறு. நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ரதா இப்போ இது பழி தீக்கிற நேரம் இல்ல. மானச காப்பாத்தி ஆகணும். சீக்கிரம் கார்ல ஏறு. மானஸ் ஏன் இவ்வளவு நேரம் கதவு திறக்காம இருக்கா? அவனுக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? ஐயோ கடவுளே, அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்கு. அவனை மானஸ் 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 கதவை திற. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கதவை திறக்க முடியல. கதவு உள்ள இருந்து பூட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். சாவி இருந்தா தான் திறக்க முடியும். பூட்டை திறக்கிறவங்க வந்தா தான் திறக்க முடியும், இல்லைன்னா கதவு உடைக்கணும். சரி, வர சொல்லுங்க. ஹலோ அண்ணா, நான் தான் பேசுறேன். கடவுளே கிருஷ்ணா, ப்ளீஸ் என் மானஸை காப்பாத்துப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. டோன்ட் வரி, எதுவும் ஆகாது மானஸ்க்கு. நீங்க ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. இங்க நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். மானஸ் இன்னைக்கு உங்களால தான் ஆபத்துல மாட்டிட்டு இருக்கா. அதனால நாடகத்தை நிறுத்திட்டு வண்டி ஓட்டுறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் எப்படியாவது சீக்கிரமா மானஸை போய் பார்க்கணும். இந்தாங்க சாவி. மேடம், கதவை உடைக்கிறத தவிர வேற வழி இல்லை மேடம். சரி, என்ன பண்ணுமோ சீக்கிரம் பண்ணுங்க ப்ளீஸ். குழந்தை ரொம்ப நேரமா உள்ள இருக்க. அவனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும். உடைங்க. நிறுத்துங்க. வேண்டாம். வேண்டாம். வீட்டுக்குள்ள கேஸ் லீக் ஆயிருக்கு. நீங்க இப்படி பண்ணும்போது ஃபிரிக்ஷன்ல ஸ்பார்க் வந்தா அப்புறம் வீடு பத்திக்க ஆரம்பிச்சிரும். மானஸ் மானஸ் கதவை திற ப்ளீஸ். அம்மா வந்துட்டேன். கதவு உள்பக்கமா பூட்டி இருக்கு. நாங்க ரொம்ப நேரமா அவனை கூப்பிட்டு பார்த்தோம். அவன் குரல் கொடுக்கவே இல்ல. அப்பா கதவு உள்ள லாக் ஆயிருக்குப்பா.
நீங்க எல்லாரும் பின்னாடி போங்க, நான் இந்த கதவை உடைக்கிறேன். ராதா பின்னாடி போ, உள்ள ஆபத்து இருக்கு. வேண்டாம். நீங்க உள்ள போனா என் மகனுக்கு இன்னும் ஆபத்து அதிகமாயிடும். உள்ள நான் தான் போவேன். மானஸ் கதவை தர ப்ளீஸ். ராதா நான் சொல்றத கேளு. எனக்கு தெரியும் நான் செஞ்ச தப்பால தானே இவ்வளவு நடந்திருக்கு. நான் ப்ராமிஸ் பண்றேன், மானச நல்லபடியா நான் வெளியே கொண்டு வருவேன். நான் உங்களை நம்ப மாட்டேன். நீ முதல்ல தள்ளி போ. ராதா வேண்டாம், உள்ள ஆபத்திற்கு. சோ ப்ளீஸ் நீ உள்ள போக வேண்டாம். ப்ளீஸ் என்ன உள்ள போக விடுங்க. ராதா நான் சொல்றத கேளு. எனக்கு தெரியும் இது எல்லாமே என்னாலதான் நடந்திருக்கு. நான் சத்தியம் பண்ற மானசுக்கு எந்த ஆபத்து இல்லாம கூட்டு வரேன். நான் தான் சொல்றேன்ல ராதா. ஓகே மானஸ், 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 மானஸ். மானஸ், மானஸ். மானஸ், மானஸ் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நான் உள்ள போக மானஸை வேண்டாம். பார்க்கணும். நீ என்ன போகாத. போக விடுங்க, இங்க வா. please. நீ நான் போகாத. உன்னை சொன்னா பார்க்கணும். கேளு. விடுங்க. மானஸ், 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 மானஸ் கண்ணை தொற. மானஸ் உனக்கு ஒண்ணு ஆகாது. நீயும் வெளிய வா. கம் ஆன் வா. மானஸ் மானஸ் எப்படி இருக்கா? மானஸ் மானஸ் நீங்க எல்லாரும் கொஞ்சம் தள்ளுங்க. மானசால மூச்சு விட முடியல. அவனுக்கு எல்லாரும் காத்து விடுங்க. சீக்கிரம் சீக்கிரம் ஒரு சேரை கொண்டு வாங்க. மானஸ் சீக்கிரம். மானஸ் மானஸ் மானஸ், மானஸ் மானஸ் ப்ளீஸ் கண்ணை தர மானஸ் ப்ளீஸ். அம்மா அம்மா இங்க தான் இருக்க மானஸ் ப்ளீஸ் கண்ணை தர மானஸ், please. மானஸ், மானஸ் கண்ணை தொற. மானஸ், இவன் ஏன் கண்ணை திறக்க மாட்டேங்கிறான்? மானஸ் மூச்சு விட மாட்டேங்கிற. அவனுக்கு ஹார்ட் பீட்டும் நின்னு போயிருக்கு. என்னது மூச்சு விடலையா? உங்களுக்கு ஒழுங்கா செக் பண்ண தெரியுமா தெரியாதா? மனஸ் கண்ணா எந்திரிடா.
அம்மா வந்துட்டு ப்ளீஸ் எந்திரி அதான் தள்ளு. ப்ளீஸ். பின்னாடி போ மானஸ். மானஸ் 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 ப்ளீஸ் கண்ணு தர மானஸ். மானஸ் மூச்சு விட ப்ளீஸ். மானஸ் மனஸ் ப்ளீஸ் மானஸ் கண்ணு தர. மானஸ். மானஸ் மானஸ். மானஸ் நல்லா மூச்சு விடு. கிருஷ்ண பரமாத்மா நன்றி. மானஸ்க்கு எதுவும் ஆகல, அவன் நல்லா இருக்கான். மானஸ் எந்திரி. மெதுவா எந்திரி. மெதுவா பார்த்து எந்திரி மானஸ். நல்ல வேளை மானஸ்க்கு எதுவும் ஆகல. மானஸ் நல்லா இருக்கா. அம்மா இங்க தான் இருக்க மானஸ். அம்மா இங்க தான் இருக்க. மானஸ் நீங்க என்ன பண்றீங்க மிஸ்டர் மோகன்? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் உங்களை தொட விட மாட்டேங்கிறேன், நீங்க என்ன தொடறதுக்கான வாய்ப்பு தேடுறீங்க. யுவன், யுவன் வேண்டாம். ஆச்சரியமா இருக்குல்ல? என்ன நான் எப்படி வெளியே வந்தேன்னு பாக்குறியா? நீ தான் ஃபேண்டாஸ்டிக் பிளான் போட்டு வச்சிருந்தல்ல எங்க ரெண்டு பேரையும் ஜெயில தள்ளுறதுக்கு. அது அவ்வளவு சுலபம் இல்ல மிஸ்டர் மோகன். என் லாயருக்கு தெரியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்ல அப்படின்னா 5 நிமிஷம் கூட நான் உள்ள இருந்திருக்க மாட்டேன். என்ன அங்க உள்ள ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்த, இப்ப பேசுற? அடே பேச. அப்பவே சொன்னல, என் பொண்டாட்டி புள்ள குடும்பத்துக்கிட்ட இருந்து நீ விலகி இருக்கணும்.
யுவன் என்ன பண்ணிட்டு இருக்க யுவன் வேண்டாம். யுவன் நீங்க என்ன பண்றீங்க? சொன்னல அப்பா விலகி இருக்கணும்னு சொன்னல. யுவன் யுவன் ப்ளீஸ் ஸ்டாப். அடிக்கணும்னா என்னாலையும் திருப்பி அடிக்க முடியும். ஆனா நான் ஏன் அடிக்கலனா இதுக்கு மேல முடியாதா? ஏன் எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கே வரீங்க? ஒரு தடவை நாசமாக்குனது பத்தலையா? மறுபடியும் உங்க வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு என் வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு திரும்பவும் வந்துட்டீங்களா? இன்னைக்கு உங்களாலதான் என் புள்ள சாவு வரைக்கும் போய் கடைசி நேரத்துல பொழைச்சிருக்கான். இன்னைக்கு உங்களாலதான் யுவன் ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ராதா? நான் என்ன பண்ண? இன்ஃபேக்ட் நான் மானசோட உயிரை தான் நீங்க காப்பாத்தினேன். காப்பாத்துற மாதிரி ஆயிடுச்சு. உங்களால தானே இன்னைக்கு மானசோட உயிர் ஆபத்துல மாட்டிக்கிச்சு. இன்னைக்கு உங்களாலதான் தேவையில்லாம நானும் இவனும் ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு மிஸ்டர் மோகன். ஒரு நிமிஷம் என் மனசு நான் இழந்துட்டேனோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஐம் சாரி ராதா. நான் இது நீங்க ப்ளீஸ் வாய் மூடுங்க. நீங்க எதுவும் பேசாதீங்க, எதுவும் பேசாதீங்க. பாத்தியா மனஸ், இதுதான் உன் அங்கிள் எம்மோட உண்மையான முகம். இவர் கூட இருக்கிறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? அப்ப நல்லா பாத்துக்கோ. இவர் கூட பழகி நீ விளையாடினா எந்த நிலைமைக்கு ஆளாவன்? உனக்கு தெரியுமா இவரால உன்னோட மொத்த ஃபேமிலியும் எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சுன்னு? இன்னைக்கு இவரால தான் உன்னோட அப்பா அம்மா தேவையில்லாம ஜெயிலுக்கு போக வேண்டியதாயிடுச்சு. இன்னைக்கு உன்னோட உயிர் போற நிலைமைக்கு காரணமானவரே இவர்தான். இவர் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, மத்தபடி செயல்ல எதுவும் இருக்காது. இவருக்கு விஷயத்தை கெடுக்க தான் தெரியும், அது சரி பண்ண தெரியாது. இவர் கண்கள்ல ஒரு துளி கூட வெக்கமே இல்லை.